வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யோர் பாய் யாஷ் ஆன் பிராண்டி நியூஸ். இன்னைக்கு ஏப்ரல் 19, 2026. ஈரான் போர் ஒரு பக்கம் ரத்த கலரியா போயிட்டு இருந்தாலும் அமெரிக்காவுக்குள்ளேயே ஒரு பெரிய உள்நாட்டு போரே ஆரம்பிச்சிருச்சு பாஸ். முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் டெட்ரைட் மேடையில வச்சு ட்ரம்ப்பை கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு. ட்ரம்ப் ஒரு பலவீனமான மனுஷன்னு அவர் சொன்னது இப்ப பெரிய விவாதமாகி இருக்கு. நிதானமா ஆனா ஷார்ப்பா இந்த அமெரிக்க பாலிடிக்ஸை தட்டி தூக்கலாம். ஒரு விசில போட்டு இந்த அதிரடி நியூஸை இப்பவே கவனிங்க. லெட்ஸ் ரோல். நெதன்யாகுவின் கைப்பாவை ட்ரம்ப். அமெரிக்க மக்களுக்கு விருப்பமே இல்லாத இந்த போர்ல இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தான் ட்ரம்ப்பை இழுத்து விட்டாருன்னு கமலா ஹாரிஸ் ஓப்பனா சொல்லிட்டார் பாஸ். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மர்மம் இதுதான் இப்ப இருக்கிறதுலயே பெரிய ஃபியர் பாயிண்ட். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் விவகாரத்துல இருந்து உலகத்தோட கவனத்தை திசை திருப்பத்தான் ட்ரம்ப் இந்த போரை ஆரம்பிச்சாருன்னு கமலா ஹாரிஸ் ஒரு பகீர் குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. மாப் பாஸ் ட்ரம்ப்புக்கு உண்மையான பலம்னா என்னன்னே தெரியாது. அவர் ஏதோ ஒரு பெரிய ரவுடி கும்பலோட தலைவன் மாதிரி மாப் பாஸ் சீன் போடுறாரு. ஆனா உள்ளுக்குள்ள அவர் ஒரு பயந்தாங்கொல்லின்னு கமலா ஹாரிஸ் கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு. பெட்ரோல் விலை உயர்வு. இந்த போரால அமெரிக்காவோட பொருளாதாரம் சீரழிஞ்சு போச்சு. பெட்ரோல் விலை விண்ண தொடுது. இதனால சாதாரண மக்கள் தான் கஷ்டப்படுறாங்கன்னு கமலா ஹாரிஸ் வேதனை தெரிவிச்சிருக்காரு. சீனாவுக்கு கிடைக்கும் வாய்ப்பு. ட்ரம்போட இந்த தப்பான முடிவுகளால அமெரிக்கா உலக அரங்கில் பலவீனமாகிடுச்சு. அந்த வெற்றிடத்தை இப்ப சீனா நிரப்ப பாக்குதுன்னு ஒரு பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. 2028 அதிபர் தேர்தல் ரேஸ். நான் மறுபடியும் 2028 அதிபர் தேர்தல்ல போட்டியிடுறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி தன்னோட ரீஎன்ட்ரியை கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு கமலா ஹாரிஸ். 61 வயசுல அவரோட இந்த எனர்ஜி டெமோக்ராட்டிக் கட்சியினருக்கு பெரிய பூஸ்ட் பாஸ். ட்ரம்ப் ஒரு தோல்வியாளர். நம்பகத்தன்மை, நேர்மை என எல்லாத்துலயும் ட்ரம்ப் தோத்துட்டாரு. அமெரிக்க வரலாற்றிலேயே ஒரு மோசமான நிர்வாகம் இதுதான்னு கமலா ஹாரிஸ் சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. கமலா ஹாரிஸோட இந்த அட்டாக்க பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகம் வருது. உண்மையை சொல்ல தைரியம் வேணும், ஆனா அந்த உண்மையை மறைக்க ஒரு போரே வேணும்னு ட்ரம்ப் நினைச்சிருக்காரு. கமலா ஹாரிஸ் வீசின இந்த எப்ஸ்டீன் நம்பு ட்ரம்போட அரசியல் கோட்டையை சரிக்குமான்னு பொறுத்திருந்து பாப்போம் பாஸ். எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கும் ஈரான் போருக்கும் உண்மையிலேயே கனெக்ஷன் இருக்கா? 2028ல கமலா ஹாரிஸ் அதிபராக வாய்ப்பு இருக்கா? உங்க கமெண்ட்ஸை கீழே தட்டி விடுங்க. அமெரிக்க அரசியலோட நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிர வைக்கும் அப்டேட்டுகளுக்கு பிராண்டி செய்திகள். உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் யாஷ் சைனிங் ஆஃப். ஹேவ் an energetic day. கமலா ஹாரிஸோட இந்த போல்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு விசில போட்டு ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.